Hi friends, welcome to Aathinatimes. இன்னைக்கு நாம சுவையான கன்னியாகுமரி ஸ்டைல் அவியல் செய்ய போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் ஒரு சிறு துண்டு, புடவலங்காய் ஒரு சிறு துண்டு, மீடியம் சைஸ் கத்தரிக்காய் 2, கரிக்காய் 5, வாழைக்காய் 1, கேரட் மீடியம் சைஸ் 1, முருங்கைக்காய் 1, பச்சை மிளகாய் 1, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிளை 1 by 1 கட் பண்ணிடலாம். வெள்ளரிக்காய் இந்த மாதிரி மேலே உள்ள தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க சீடை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிடுங்க. நீளமாக கட் பண்ண வெள்ளரிக்காயை சால்ட் வாட்டரில் போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிடலாம். கட் பண்ண கத்திரிக்காயை சால்ட் வாட்டரில் போட்டுடலாம். புடவலங்காயோட ஸ்கின்னை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள சீடை எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணி சால்ட் வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வாழைக்காயோட மேல்புற தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இதை 3 பீஸ் போட்டுடலாம். இப்போது ஒவ்வொரு பீஸாட்டு நீளமாக கட் பண்ணி சால்ட் வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். அமெரிக்காவோட சைடை கட் பண்ணிவிட்டு 2 ஆட்டு கீரி போட்டுடலாம். கேரட்டோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி நீளமாக பீஸ் போட்டுடலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுருங்க. அடுத்ததாக முருங்கைக்காய் கட் பண்ணிடலாம். முருங்கைக்காய் இந்த மாதிரி மேலே உள்ள தோலை நீக்கிடுங்க. தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி 2 கட் பண்ணி முருங்கைக்காயை தனி பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள் எல்லாத்தையுமே சூப்பராக கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் குக் பண்ணிடலாம். ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன். அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுடலாம். கூடவே 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கறிவேப்பிலை சிறிதளவு, பூண்டு 2 பல், பச்சை மிளகாய் 1, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், புளி சிறிதளவு, இவ்வளோ சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிருங்க. இப்போ நாம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு வெஜிடபிள் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். வெஜிடபிள் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்துடலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாக இருந்தால் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடித்ததும் சிறிதளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கறிவேப்பிலை ஃப்ரை ஆனதும் ஒரு வத்தல் மிளகாய் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் அவியலில் சேர்த்துடலாம். சுவையான கன்னியாகுமரி ஸ்டைல் அவியல் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்தது நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய டிஷ்ஷில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாட்டா, பை பை.